ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக என்னென்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாயிண்ட் வைஸாக பாயிண்ட்டுக்கு கீழே ஆடியோஸ் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது ரீஃபண்ட் ரிலேட்டட், சேல்ஸ் டீம் ரிலேட்டடாகவும், வீடியோ செலெக்ஷன் ரிலேட்டடாகவும், மைக்ரோ டாஸ்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நோட்டீஸ் போர்டில் வர ஆடியோஸும் தவறாமல் கேளுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஃபண்ட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் ஃபார்ம் அக்ரிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அதுக்கு அதிகமான நாட்கள் கொடுத்தாச்சு, ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் மேக்ஸிமம் வந்து 90% அப்ளை பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் இந்த ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் யாரெல்லாம் சப்மிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். பட் அவங்க எஸ்பிஓ டீமுக்கு மெயில் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்றைக்கு பண்ணலான்ற விஷயமும் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் இவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கிங் டேஸ் 60 டேஸில் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காமன் பாஸ்வேர்டு வச்சுருக்கிறதுனால அதை வச்சு ஒரு சில ஸ்பான்சர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு பை மெயில் மூலயமாவோ இல்லை மொபைல் நம்பர் மூலயமாவோ உங்களுக்கு வந்து ரிப்ளை கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேமெண்ட் அப்படின்னா, ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் அண்டு வந்து ஒர்க்கிங் அமௌண்ட். ஸோ இது மட்டும்தான். ஸோ அது என்றைக்குன்றது பிஃபோராக அனௌன்ஸ் பண்ணுறேன், என்றைக்கு இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்றதும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக எல்லாருமே அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணவங்க, ரீஃபண்ட் ஃபார்ம் அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நாங்கள் எஸ்பிஓ சைட்லேருந்து பர்சனல் டீட்டெயில் உங்களது எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். எஸ்பிஓலேருந்து கேட்குறோன்றத மாதிரி வேறு யாராவது கேட்டாங்கன்னா எந்த உங்களோட டீட்டெயிலும் கொடுக்க வேண்டாம், நாங்கள் கண்டிப்பாக அது சம்மந்தமாக கேட்க மாட்டோம்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க, ரீஃபண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ண அத்தனை பேரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, சேல்ஸ் டீம் அமௌண்ட்டு, சரிங்களா? சேல்ஸ் டீம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ் டீம் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2500 இருந்தது, இப்போ வந்து 2000 மாறியிருக்கு. அதே போல் ப்ரமோஷனுக்கு 300 மாறியிருக்கு, ஓகேங்களா? அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜாயினிங் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1000 rupees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடான அமௌண்ட்டு. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டானது மாறும். அது என்ன எவ்வளோ அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட டாஸ்க் பண்ணுற ஆப்ஷன் பண்ணுற அந்த மெத்தடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மாதிரி பண்ண வேண்டாம், அதில் டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எல்லோரும் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வீடியோ செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வாலண்டியராக யாரெல்லாம், அதாவது தன்னார்வலராக யாரெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வெரிஃபை பண்ணாங்களோ, அதாவது ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி உள்ளே போனவங்க மட்டும் இல்லை, அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணி உள்ளே எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வீடியோ ஆகணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு சில சூழ்நிலைகளால் அவங்களால மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியலனாலும் அவங்க எலிஜிபிள் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது என்றைக்குன்றதும் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. இப்போ மைக்ரோ டாஸ்க் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடிச்சதில் நிறைய பேர் டிடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டிடக்ஷன் ஆனது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட போஸ்ட்டில் தான் ஆயிருக்கும் அதிகபட்சமாக. இப்போ ரீசெண்டாக பண்ணது வந்து கம்மியான ஆட்களுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடியே நீங்கள் வந்து பை மிஸ்டேக்காக டெலீட் பண்ணியிருக்கலாம் போஸ்ட்டை, இல்லை அப்படின்னா ஸ்டோரியில் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட சோசியல் மீடியாவில் அந்த போஸ்ட் இருக்காது, ரைட்டுங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து
பப்ளிக் வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அவங்க போஸ்ட்டு ஷோ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களோட யூஆர்எல்லாம் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அது கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வேலெட்டில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கடைசியில் நிற்கும். ஒரு 1500 கூட நிற்கிறது வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க எஸ்பிஓ. ஸோ அது வந்து மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை கரெக்டாக எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டாஸ்க்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன், அது டெலீட் பண்ணலை, கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 டாஸ்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ ஷேர்ஷாட்டோ எதுனாலும் சரி அதை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் வந்து இத்தனை டாஸ்க் ஒரு 20 டாஸ்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த 20 டாஸ்க் உங்களோட மீடியா இதில் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. சோஷியல் மீடியா இருக்குது இல்லைங்களா, அவங்கவுங்க ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதில் அத்தனை போஸ்ட் இருக்கான்றது மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். கம்மியாக இருக்குது இல்லை அதில் பை மிஸ்டேக் ஏதாவது இருக்குன்னா அதை கரெக்டாக இப்போவே போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதிகபட்சமாக எத்தனை நாட்களுக்குள்ளே அதெல்லாம் போட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போன்றது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5 சரிங்களா, ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் யாரெல்லாம் இருக்கோ அவங்க செஞ்சு அந்த போஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரே நாள் போடனாலும் போட்டுக்கலாம். பட் இப்போ போடுற போஸ்ட் வந்து பைமோட் ரிலேட்டடாக தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து பப்ளிக் வர மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அது மாற்றுறது தெரியல அப்படின்னா மீடியா அஃபிஷியலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேட்டுக்குள்ளே செஞ்சுக்கணும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து ஆல்ரெடியே வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு இன்னும் குறையாமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு போடுறதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ கவனமாக பண்ணுங்கள். பைமோட்டில் போய் அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அது ஃபுல் வியூவும் தெரிகிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போடணும். சரிங்களா? ஹேஷ்டேக்ன்றது பார்த்தீங்கன்னா பைமோட்டில் 3 ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க் பேஜில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 ஹேஷ்டேக் குறையாமல் கரெக்டாக போடணும். அது ப்ளூ கலரில் இருக்கணும் ஒவ்வொரு ஹேஷ்டேக்கும். சரிங்களா? அது போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ அது ஹேஷ்டேகாகவே கன்வெர்ட் பண்ண முடியாது, எடுத்துக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அது எப்படிலாம் போடணுன்னு கவனமாக வீடியோஸ் இருக்குது, பார்த்து பொறுமையாக போடுங்க, டைம் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான வேர்ட்ஸ் வந்து ஒரு மினிமம் 3 வேர்ட்ஸாவது குறையாமல் இருக்கணும். சரிங்களா? அந்த பொருள் எந்த மாதிரியானது உங்களோட கருத்து. ரைட்டுங்களா? அதுதான் அது ஓன் வேர்ட்ஸுன்றது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராத மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த டாஸ்க் ரிலேட்டடாக. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து வெரிஃபை பண்ணுறது இப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இனிமேல் வர அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உடனே வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வர மாதிரி வெப்சைட்டில் நாங்கள் சரி பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சேல்ஸ் டீம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடாக சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கூப்பன் கோட். பட் பண்ணாத சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கவனமாக பார்த்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது கூப்பன் கோடு யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ, ஆல்ரெடியே கூப்பன் கோடு வாங்கியிருக்கேன் 999 அல்லது 1299, இதை வாங்கினவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறவங்க மட்டும் இது பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அதர் லாங்குவேஜ் பர்சன் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அதர் லாங்குவேஜ் பர்சனுக்கு வந்து 1 or 2 டேஸில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ நீங்கள் கவனமாக உங்களுக்கான அந்த விஷயத்தை செஞ்சால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ இது என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷனில் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கோர்ஸ் அப்படின்னா அதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதனோட வேல்யூ என்னன்னா 30,000. இது வந்து 30,000 ரூபா ஒர்த்தவலான அந்த கோர்ஸு. நமக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் பேசிஸில் 7,500 பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னே தெரியும் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் மேக்ஸிமம் அமௌண்ட்டு தான் பண்ணாங்க. அதாவது 999
10,000 12,999 13,000. பட் ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே நல்ல ஒரு ஆஃபரு 7,500. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண அமௌண்ட்டை விட ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு அதை விட இன்னொரு பெனிஃபிட் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7,500 பே பண்ணி நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ரைட்டுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ தவிர்த்து நீங்கள் எஸ்பிஓ விட்டு வெளியவே போனாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஓனாகவே வந்து செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவில் கிளியரான விஷயங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது ரைட்டுங்களா. ஏன்னா பேசிக்காக ஒரு சில கோர்ஸ் இருந்தது, அதை நான் கூட ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான் அது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எஸ்பிஐ விட்டு வெளியே போனாலுமே உங்களுக்குன்னு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது எப்படிலாம் நீங்கள் டெவலப் பண்ணலான்ற விஷயம், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் பண்ணலான்ற முதற்கொண்டு அருமையாக நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்குறாங்க. இது வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் ரைட்டுங்களா. ஸோ இது 30,000 ஒர்த்தபுளானது, 7,500 கொடுக்குறது அந்தளவுக்கு ஒர்த்தபுளானது தான். ஸோ இந்த 7,500க்கு பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30,000க்கு ஒர்த்தபுளான ஒரு ரிவார்ட் பாயிண்ட், ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டில் 30,000க்கு ஒர்த்தபுளான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பை மோட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒரே டைமாக அது வந்து பணமாக எடுக்க முடியாது. பட் ஆனால் நம்ம அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலியம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு 1,000 or 2,000க்கு நம்ம அமௌண்ட் பை மோட்டில் வந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2,000 வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு 20 or 30% நம்மளுக்கு அந்த ரிவார்ட்லேருந்து மைனஸ் ஆகிரும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ 2,000 அப்படின்னும் போது 30% அப்படின்னா 600 நம்மளுக்கு அந்த ரிவார்டில் மைனஸ் ஆகிடும். பேலன்ஸு 1,400 மட்டும் பே பண்ணி பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அந்த 30,000 ரூபாயிலிருந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ்லாம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை பயன்படுத்துறதன் மூலிமா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அது ரிலேட்டடாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிளியராக கொடுப்பாங்க ரைட்டுங்களா. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது சேல்ஸ் டீமில் இருந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து குயிக்காக பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணாதவங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மீன்ஸ் குயிக்காக உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரைட்டுங்களா. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிஃபோராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலிமா பெனிஃபிட்ஸும் அதிகம் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா புரியும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 days வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7,500 அப்படின்ற ஒரு ஆஃபர் 10 days தான் இருக்கும். அது ஏன் அவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படின்னா 10 daysக்கு அப்புறம் நியூ ஜாயினிங் வர மாதிரியான பிளான்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் பழைய மெம்பருக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினதன் காரணமாக தான் நம்மளுக்கு 7,500 ஓகேங்களா. ஸோ 10 daysக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 13,000லேருந்து 15,000, ஸோ 13,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறது அவங்களோட அந்த நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் அது அமையும் ரைட்டுங்களா. ஸோ அது கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். இல்லை நான் பேமெண்ட் வந்த பிறகு தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட் அதிகமான அமௌண்ட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 13,000 இல்லை அதிலேருந்து 15,000 வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் நிறைய பேர் ப்ரமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீமுக்கு மாறணுன்னு ஒரு ஐடியாவிலும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த 7,500 பே பண்ணி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ பேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி சேல்ஸ் டீமுக்கு மாற முடியும். பட் அப்படி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 days 1 or 2 daysல அது அப்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாறுற ஐடியா இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ ஆல்ரெடியே பர்ச்சேஸ் பண்ணவங்க இதில் என்ன பண்ண தேவையில்லை, இது வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பன் கோட் 999 இல்லை 13,999 பண்ணவங்களோ
சாரி 12,999. அதாவது 10,000 ஆர் 13,000 யாரெல்லாம் பண்ணி கூப்பன் கோட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தேவையில்லை, மற்றவங்க பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் பர்சன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு 1 or 2 டேஸில் வேறு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? இது தவிர மற்ற எல்லாருமே சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க வாங்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைட்டுங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் 7,500க்கு நம்மளுக்கு தெளிவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பண்ணணுன்றதை நம்ம A to Z தெரிஞ்சுக்க முடியும். அதோடு பார்த்திங்கன்னா நம்மளோட வருமான வாய்ப்பு, அதாவது ப்ரமோஷனில் இருந்தால் கம்மியான அமௌண்ட் வரும். இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலிமா நம்மளோட ஒர்க்கிங் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? 300லேருந்து 2,000 மாறப்போகுது. அது இல்லாமல் நம்ம அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமாக லாஸ்ட் டைம் வந்து 10,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டு தான் இருக்கும். சரிங்களா? எப்படினாலுமே நம்மளுக்கு 7,000 8,000 அந்த நியர்பை தான் இருக்கும். ஸோ நம்மளோட இன்கம் வந்து அதிகரிக்கும். ரைட்டுங்களா? ஒரு டைம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், பட் லைஃப் லாங் நம்மளோட இன்கம் அதிகமாகுதுன்றது தான் இங்கே கான்செப்ட். ரைட்டுங்களா? அதுதான் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் 7,500 கட்டுறதன் மூலிமா 30,000 30,000 ஒர்த்தபுளான ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் வேணும்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அதில் அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 5,000 ரூபீஸ்க்கு நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 20% நம்மளுக்கு கம்மியாகுதுன்னா நம்மளுக்கு நார்மலாக அந்த ரிவார்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம குறைச்சிக்கலாம். சரிங்களா? 1,000 ரூபீஸ் கம்மியாகிடுமா? ஓகே, பேலன்ஸ் 4,000 கட்டினாவே நம்ம அந்த 5,000 ஒர்த்தபுளான ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இப்போ நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு மட்டுமே நம்ம யோசிக்கக்கூடாது. பட் பே பண்ணுற அமௌண்ட்டுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டு கம்மி தான், நம்மளோட பெனிஃபிட் அதிகம். ரைட்டுங்களா? ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஏன் இப்போ வந்து ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி தான் நம்மளுக்கு சேல்ரி போடுறாங்க, ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சேல்ஸுன்றது கன்ஃபார்மாக நடக்கணும். சேல்ஸ் நடந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்தால் தான் அதில் இருந்து அந்த லாபத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம்மாக நம்மளுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க. ஸோ சேல்ஸே அங்கே நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்கம்மாக அவங்களால ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நியூவாக ஜாயினிங் எல்லாம் கொண்டு வரும்போது அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம 7,500 பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அவங்களுக்கு சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது தான் அந்த லாபத்தை நம்மளுக்கு சேலரியாக இன்கமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் நம்மளுக்கு வந்து நியூ ஜாயினிங்கு இப்போ இருக்கிற அந்த பே பண்ணுற கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கு பதிலாக இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தவறாமல் நோட்டீஸ் போர்டு கிளியராக ஆடியோஸை கேளுங்க. அப்போ தான் நம்ம சேஃபாக நம்ம இதில் ஜேர்னி பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார்